ஓகே மேடம், ஓகே நான் கட்டிக்கிறேன். எவ்வளோ காசு எடுத்துட்டு போயிருக்கே நீ? ஏடிஎம் கார்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டா இருக்கு. நகை வந்து 2 செயின், 2 இல்ல 3 செயின் தாலி செயின் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டியா? அங்க இருக்காது மேடம். அங்க எப்படி இல்லாம சொல்றேன் இவ்வளவு நாள் இருந்தது இல்ல மேம். இவ்வளவு நாள் இருக்கும்போது சண்டை போடும்போது எடுத்துட்டு போயிடுறா மேம். சண்டை போடும்போது எடுத்துட்டு போயிடுறா. 2 மூட்டை கட்டிக்கிறா மேம். மூட்டையில எல்லாமே எடுத்து. இப்ப Dress நான் என்ன மேடம் பண்ணிக்க Dress பசங்களோட நகையெல்லாம் எடுத்துட்டு ஏன் போனேன்? பசங்க நகை இல்லையா? பசங்க மோதிரம், காப்பு அப்புறம் செயின். நான் சீட்டு கட்டி ஒண்ணு பொருள் வாங்கிட்டு நீ எடுத்துட்டு போயிடுவேன். என் பசங்க அண்ணாதே எனக்கு எதனா ஒண்ணாச்சு என் பசங்க என்ன மேடம் பசங்களோட நகையெல்லாம் ஏமா எடுத்துட்டு அவங்க அங்க இருந்தாங்க இருக்காது மேடம். குடிச்சுவாங்க மேடம். குடிச்சிட்டா நான் மறுபடியும் இங்க தான் வந்து நான் நிப்பேன். நான் சொல்லிட்டேன் உங்க முன்னாடி நான் சொல்லிட்டேன். காலினால ஏன் குடிக்கல அவர் அதை வச்சு? நான் இருந்தேன் மேடம் அங்க சேஃப்டியா இருந்தது. இப்ப நாங்க இல்லைன்னா அந்த நகை அவ்வளவுதான். இவ்வளோ நாளா நல்லபடியா அவங்கள பார்த்துட்டு இருந்த மனுஷன் எப்படி பொறுப்பு இல்லாம நடந்துப்பாரு? ஒரு ஆம்பளைங்கிறதுக்காக சும்மா குறை சொல்ல முடியுமாமா? மேடம் உங்ககிட்ட தனியா பேசுறேன். சரி நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நான் உங்க பசங்க கூட போயிடுறேன் மேடம். நான் அவங்க கூட இருந்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார கூட இருந்துக்கிறேன். ஆனால் அவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க மேடம். சண்டை போட்டே இருப்பாங்க. அங்கே வீட்டுக்கே போயிடுறேன். நான் பசங்க கூட இருந்து அவர் ஒத்துக்கணுமேம்மா. நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க மேடம். நான் மறுபடியும் நீ தவறு பண்ணினா அதெல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி இது பண்ணுங்க. 20 வயசுல தப்பு பண்ணலாம், 25 வயசுல தப்பு பண்ணலாம். உனக்கு என்ன வயசு? எனக்கு 38 ஆகுது. யோசிக்க வேண்டாம்? நம்ம இந்த தப்பு திருப்பி பண்ணிட்டு இருந்தா பசங்க லைஃப் என்ன ஆகும்னு நீ யோசிக்கணும்ல. வேற ஏதாவது நீ சொல்லாம இருக்கேன் என்கிட்ட அவரை பத்தி? என்ன சொல்ற? அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம். என்ன டார்ச்சர்? குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுங்க. என்ன பேசுவேனே தெரியல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் குடிப்பாரு சொல்றேன். சரிங்க மேடம். எனக்கு ஏதாவது அடிச்சு போட்டு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறமா பயங்கரமா அடிச்சு ஸ்டிச்சிங் வரையும் போயிடுச்சு மேடம். அப்படியே மண்டை அப்படியே லைட்டாக பொழந்துருச்சு. இப்போ நைட்டு போயிட்டு ஐயப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அக்காவும் தங்கச்சி. ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் பண்ண தெரியறது. அடிக்க வந்த கையால் தடுக்க தெரியாது. 2 புள்ள பேத்திருக்கல்ல, அதை விட வலி அவ்வளோ தெம்பு இருக்குல்ல உனக்கு. அவங்க முடியை பிடிச்சி இது பண்ணிட்டு கீழே தள்ளிடுறாங்க மேடம். திருப்பி தள்ளறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? உங்ககிட்ட இல்லாத பலமா? அதெல்லாம் சும்மா. அவரை கூப்பிடுங்க. நீங்க 3 வாட்டி சொன்னீங்க அவங்கள அடிச்சேன்னு. அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாதுங்க. சரிங்க.